பாலா வந்து ஒரு ரொம்ப டேலண்டடான ஒரு பர்சன். நான் வந்து அகெயின் அவுட் ஆஃப் கான்டெக்ட் தான். நான் வந்து இந்த கலக்கப்பகுதி யாரு ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே நான் வந்து ஒரு ரசிகனாக தான் இருப்பேன். எல்லாருடைய ஒர்க்குமே பார்த்துட்டே இருப்பேன், தொடர்ந்து எல்லாருக்குமே பார்ப்பேன். அவங்க எல்லாருடைய ஒர்க்குமே எனக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி பாலாவோட ஒர்க் எனக்கு பிடிக்கும். நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, நல்ல நடிகராக கண்டிப்பாக உங்களால் வர முடியும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள். ஐ திங்க் anybody who has the wish and the courage to pursue their dreams can achieve whatever they want. நான் வந்து முதல்ல விடுதலை படத்துக்கு பாரதி ராஜா சார் தான் நடிக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு போயிட்டு லுக் டெஸ்ட் எல்லாம் பண்ணேன். ஹேர் எல்லாம் ஷார்ட்டாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த லொக்கேஷன் பார்க்க போனேன். அந்த டெரெயின் ரொம்ப இதாக இருந்தது. சார் அது சரியாக வருமா தான் ரொம்ப கோச்சிட்டாரு. இல்லை சார் வேணாம் சார் அப்படின்னு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டேன் நான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு, டேய் நீ வேணாம் நல்லடா படுறா, இந்த இதே கெட்டப்பில் என்னை ஒருத்தன் வச்சு படம் எடுக்க போகிறான்டா அப்படின்னாரு. அண்டு அது கல்வன். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, நாங்கள் விடுதலைக்காக ஷூட் பண்ண அதே இடங்களில் தான் இந்த படமும் ஷூட் பண்ணாங்க. இந்த படம் ஷூட் பண்ணாங்க, கல்வன் இப்போ தான் அங்கே ஷூட் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க, அடிக்கடி சொல்லுவாங்க. அண்டு காட்டில் ஷூட் பண்ணதால சொல்கிறேன், அதை கேப்சர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். காட்டினுடைய நம்ம நேக்கடையில் பார்க்கும்போது இருக்கிற அந்த ஸ்கேல் வந்து நம்ம லென்ஸில் வந்து வரும்போது அதை க்ரியேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அண்டு சினிமாட்டோகிராஃபராக அதில் எவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குன்றது எனக்கு அவருக்கு இருந்திருக்குன்றது எனக்கு தெரியும். பட் இந்த ட்ரெய்லரில் வந்து அவங்க அதை கேப்சர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அது அவங்க வந்திருக்கு. அது அந்த காட்டினுடைய தன்மையை நம்மளால் உணர முடியுது. அட அட இப்படிலாம் டீச்சர் இருந்தா எந்த குழந்தைங்க தாங்க ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிக்கும். நான் ஸ்கூலுக்கு போயே தீர்வேன் அப்படின்னு தான் அடம் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இதை பார்க்கும்போது எவ்வளோ சூப்பரா எவ்வளோ ஜாலியா குழந்தைங்களோட சேர்ந்து இந்த டீச்சரும் டான்ஸ் ஆடுறாங்க. உண்மையா சொல்ல போகணும்னா குழந்தைகளை இந்த வகுப்பறைய விரும்ப வைக்கிறாங்க. அந்த படிப்பு மேல இருக்கக்கூடிய ஆர்வத்தை இப்படி கூட நம்ம கொண்டு வர முடியும். நமக்கு பிடிச்ச டீச்சர் கிளாஸ்னா நம்ம அதிக கவனம் செலுத்துவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் குழந்தைகளுக்கு ஒரு டீச்சர் பிடிச்சிருச்சுன்னா அவங்க என்ன சொன்னாலும் குழந்தைங்க கேட்பாங்க. சோ குழந்தைங்களுக்கு பிடிச்சத டீச்சர் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி தராங்க. சோ பார்க்கும்போதே அவ்வளோ அழகா இருக்கு. இப்படிலாம் எங்களுக்கு டீச்சர்ஸ் கிடைச்சிருந்தா நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்போம்ல அப்படின்னு இந்த வீடியோ பார்த்த பல 90s கிட்ஸ் பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ணிட்டு வராங்க. எது எப்படியோங்க இப்படி டீச்சர் தன்னுடைய